திண்டுக்கல் மாவட்டம் சமுத்திரப்பட்டியில் இருந்து நத்தம் நோக்கி பள்ளி மாணாக்கர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மேலும் காயமடைந்த மாணாக்கர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வசந்தகுமார். வணக்கம் வசந்தகுமார், விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக மேடம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திராப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் திண்டுக்கல்லில் உள்ள பள்ளியில் நடைபெறும் கணித வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்வதற்காக சமுத்திராப்பட்டியில் இருந்து நத்தம் நோக்கி ஆட்டோவில் வந்துள்ளனர். ஆட்டோவை பூதகுடியை சேர்ந்த சந்திரன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். 12 பேருடன் அம்மன் குளம் அருகே ஆட்டோ வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து ஆட்டோவின் பக்கவாட்டில் பலமாக மோதியது. இதில் ஆட்டோவை தூக்கி வீசப்பட்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த சமுத்திராப்பட்டியை சேர்ந்த திவ்யஸ்ரீ, குகன், சாருமதி, மௌனிகா, ஹரிணி, ரியாஸ், சம்பப்பட்டியை சேர்ந்த பூமிகா, சுண்டக்காப்பட்டியை சேர்ந்த கோகிலா, திருப்பதி, சாகுல் ஹமீது மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சந்திரன் உள்ளிட்ட 11 பேர் காயமடைந்தனர். மேலும் நத்தம் அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் மேலூர் அருகே சின்ன கற்பூரம்பட்டியை சேர்ந்த நல்லியப்பன் மனைவி நயினம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இறந்தவர்கள் உடல் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஒரு உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.